உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இந்த உலகத்துல தேவனுக்கு என்ன பஞ்சம்னா அவர் வசனத்துக்கு சாட்சியை காட்டுறதுக்கு தான் பஞ்சம். ஆள் இல்லை. நல்லா ஜெபம் பண்ண அந்த அம்மா ஆனா வியாதியில கிடக்கு. நல்லா ஜெபம் பண்ண அம்மா தரித்திரத்தில் இருக்கு. அவருக்கு சாட்சி இல்லை. அவருக்கு ஒரு டிஸ்பிளே வேணும். நல்ல படத்தை இந்த உலகம் பார்க்க விரும்புது. உங்களில் எத்தனை பேர் அந்த நல்ல படமா இருக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் சாட்சியா இருக்க ஆசைப்படுறீங்க? தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அவன் சாட்சி கொடுக்க சாட்சியாய் வந்தான். ஸோ அது வரைக்கும் எதரா காமிச்சு பார்த்து கர்த்தர் பார்த்து எதை காமிச்சு இவன் எக்ஸ்போஷர் இவனுக்கு வந்து இவன் மனசை மறுரூபப்படுத்தல் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நீங்களே சாட்சியாக வந்தோடனே அவர் சொல்லுவார், இங்கே பாரு, இவனை பார்த்தா நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவேன். ஒரு நாள் நம்மளே ஒரு எக்ஸ்போஷராக மாறிடுவோம். மற்றவங்களுக்கு நம்மளே ஒரு என்னவா மாறிடுவோம். அவனுக்கு வந்து ஒரு விஷனாக மாறும். You yourself will become a voice of God. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாளை நீங்களே சப்தமாய் வந்து நிற்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் 3 மணி நேரம் பண்ணின செய்தியை அந்த நாட்களில் விசுவாசிக்காதவர்கள் நாளைய நாட்களில் உங்களை பார்த்தவுடனே விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். ஸ்டார்ஸை காமிச்சுட்டு இருந்தாரு, அங்க யாருமே இல்லை. நாளைக்கு உங்களை தான் காட்டுவாரு. ஏன்டவர் என்ன காட்டுற? நீ தான்டா ஸ்டாரு. கையை தட்டுக்க மாட்டவருக்கு. ஆமா, சூப்பர் ஸ்டாரு, சுப்ரீம் ஸ்டாரு, நம்ம தான் ஸ்டாரு. நாளைக்கு நம்மளை காட்டுவார் தேவன். உங்களுடைய மனதை என் இளம் வயதிலே மிகப்பெரிய ஊழியர்களை தேவன் காண்பித்தார். மிகப்பெரிய திரள் கூட்டத்தை காண்பித்தார். கர்த்தர் சொல்ற, நாளை உன்னுடைய ஊழியம் இப்படித்தான் இருக்க போகிறது. அந்த எண்ணம், அந்த படம் என் மனதை மறுரூபமாக்கியது. உங்களை ஆரோக்கியமானவராய் பாருங்கள். பைபிள் சொல்லுதுல ஒரு படம், அந்த படத்தை கற்பனையை தட்டி விடுங்க. வார்த்தைக்கு படத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. மாங்காய், என்ன சொன்னேன்? மாங்காய் புரியுதா உங்களுக்கு? இந்த மாங்காய் இருக்குல்லங்க, இந்த மாங்காய் இருக்குல்ல அப்படின்னு சொன்னப்ப உங்களுக்கு மானாவும் இங்காவும் காவாவும் கண்ணுக்கு வரல. மாங்காய் படம் தான் வந்துச்சு. கையை தட்டுங்க. ஐஸ்கிரீம் அப்படின்னு ஐ வரல, இஸ் வரல, வார்த்தை வரல, படம் தான் வந்துச்சு. வார்த்தை உள்ள போக போக அது படமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உங்கள் ஆத்மாவுக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை படமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உங்களுடைய ஆத்மாவுக்கு இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் தேவன் பிக்சரைஸ் பண்றார். வானத்தை அண்ணாந்து பார், என்ன கூடுமானால் என்னென்ற ஒரு அரைப்புள்ளி இருக்கிறது. அரைப்புள்ளி என்பது 2 வாக்கியங்களுக்கு இடையிலே என்ன இருக்குதான்? ஒரு கேப் இருக்கு. ஆபிரகாம் அங்கே எண்ணி இருக்கிறான் என்று தியாலஜின்னு சொல்றான். கடைசியில் அவனால் முடியல. கர்த்தர் பார்த்து சொல்கிறாராம், என்னப்பா முடியல, இப்படித்தான் உன் சந்ததி இருக்குன்னாரு. அதோட விடலை, அடுத்த கடற்கரை மணலை காட்டுறாரு. அதோட விடலை, பூமியின் தூளை காட்டுறாரு. இப்படிதான் அவன் பிள்ளை இருக்க போதுன்றார். அதை பார்க்க 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 அவன் மனது மறுரூபமாக ஆரம்பித்தது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ ஒருத்தன் படுக்கையில் கிடந்து லொக்குன்னு இரும்புறவனை தான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. நாளைக்கு நம்ம இப்படி ஆயிடுவோமோ? நோ. இந்த உலகத்தில் தேவனுக்கு என்ன பஞ்சம்னா அவர் வசனத்துக்கு சாட்சியை காட்டுறதுக்கு தான் பஞ்சம். ஆள் இல்லை. நல்லா ஜெபம் பண்ண அந்த அம்மா ஆனா வியாதியில கிடக்கு. நல்லா ஜெபம் பண்ண அம்மா தரித்திரத்தில் இருக்கு. அவருக்கு சாட்சி இல்லை. அவருக்கு ஒரு டிஸ்பிளே வேணும். நல்ல படத்தை இந்த உலகம் பார்க்க விரும்புது. உங்களில் எத்தனை பேர் அந்த நல்ல படமா இருக்க விரும்புகிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நல்ல படமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த நல்ல படத்தை பார்க்க வேண்டும். இதுதான் நான், இப்படிதான் நான் இருக்க போறேன்.
நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர் பாய்ச்சலான தோட்டம் போலும். தோட்டம் எப்படி இருக்கணுமா? காலையில் தண்ணி பாய்ச்சணும், தோட்டம் இப்படி கலன்னு இருக்கும். அப்படி இருக்கணுமியா? ஆமாம், பர்சத்த லட்சம் ஒன்று எப்படி அப்படியே கலன்னு இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ ரொம்ப திருச்சி போய் சொல்லிட்டு வந்தேன், தம்பி 40 வயசு வரைக்கும் வாழ்க்கையை பற்றி நினைக்கவே கூடாது. நீ 20 வயசில் வாழ்க்கையை திட்டம் போட்டு கிழவனாகி போயிடுவா, ஜாக்கிரதானே. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். என் வாழ்க்கையை பற்றி 20 வயசில் நீ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கொல்ல பேர். எவன் ஒருத்தன் வாழ்க்கையை செட்டில் பண்ண நினைக்கிறானுங்க, அவன் சீக்கிரம் கிழவனாயிடுறாங்க. நான் சிந்திக்க வேண்டிய வயது 30, 35. அப்போ கூட நான் சிந்திக்கலை. 35 வயசுக்கு மேலே வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலான்னு திரும்பினேன் பாருங்க, என் வாழ்க்கை செட்டில் ஆயிருந்துச்சு. கையை தட்ட இருக்கு. அதுதான் மேட்ரு. என் அன்புக்குரியவர்களே, எதை நோக்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும்? வானத்தை அண்ணாந்து பார். Let your mind be transformed. Be transformed. ஹஷா கராபாலா தியாங்கரா மானா தியாங்கோ. ஆமென். அடுத்து ஒரு இது மார்க் 5, 37, 38, 39. சீக்கிரம். பார்வை உங்களை எப்படி மறுரூபமாக்கப்பட்ட மனது. தி கன்வின்ஸ்டு மைண்ட். உலகத்தில் நடக்கிற இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். இப்போ வெளியில் இருக்கவனுக்கு ஏன் நம்ம கன்வின்ஸ்டு மைண்டு சொல்லுங்கள்? அவனுக்கு எல்லாமே எங்கே நடந்திருக்கு, எதை பார்த்து வந்துச்சு? வெளியில் நடக்கிறது. நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம்டு மைண்டு. நம்ம எதை பார்த்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம்? நமக்கு சம்பவங்கள் இருக்குது. எங்கே இருக்குது சம்பவங்கள்லாம்? கையை தட்டுங்க ஒரு இருக்குது. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.